அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு சிலர் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் மேல போனாலும், எவ்வளவு பெரிய பதவிகளை எல்லாம் அடைஞ்சாலும் சரி, அவங்களுக்கு அடுத்த நபர்கள் மேல இருக்கிற பொறாமை, பொச்சரிச்சல், வன்மம், வஞ்சகம், அவதூறு இது எதுவுமே போகாது. அப்படிப்பட்ட மோசமான நபர்கள்லயே ரெண்டு முக்கியமான நபர்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாங்க. ஒன்னு நம்ம அண்ணன் திருமாவளவன், இன்னொன்னு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு. தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டியிட்டு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடைக்குது, அமைச்சரவையில இடம் கிடைக்குது அப்படின்ன உடனே தாவேகா பக்கம் தாவி போய் அவங்கள குளிர்விக்கிறதுக்காக இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக அவதூறுகளையும் வஞ்சகத்தையும் வன்மத்தையும் பொறாமையையும் பொச்சரிச்சலையும் வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் சீமானுக்கு தமிழ் தேசிய பாடம் எடுக்கிறாங்க, பாஜகவை எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வாரி இறைச்ச வன்மத்துக்கெல்லாம் அவதூறுக்கெல்லாம் நாம பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு ஆயிடும், அவங்க என்னமோ உத்தம புத்திரர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்கல்ல, அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. சோ இப்ப அண்ணன் திருமாவளவனும் வன்னியரசும் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் வாரி இறைத்த வன்மங்களுக்கான பதிலைத்தான் பார்க்க போறோம். அத்தோட ரொம்ப முக்கியமா தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக ஒரு லம்பான சோஃபா அமௌண்ட்டை விசிகாவும் அண்ணன் திருமாவளவனும் வாங்கி இருப்பது தொடர்பான முக்கியமான செய்தி இப்பதான் கிடைச்சது. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் நாம விரிவா இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். திரு வன்னியரசு அவர்கள், மன்னிக்கணும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் சமீபத்தில் அவருடைய கட்சியினர் மத்தியில பேசும்போது ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாரு. அது என்ன அப்படின்னா, ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, டீலிமிட்டேஷன், எஸ்ஐஆர் போன்ற பன்மைத்துவத்திற்கு எதிரான திட்டங்களை தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறாங்களா? நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் எதிர்க்கிறாங்களா? இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தமிழர், தமிழ்நாடு அப்படிங்கிற தேசிய இன அடையாளங்களுக்கே எதிரானது இல்லையா? இதையெல்லாம் என்னைக்காச்சும் இவங்க எதிர்த்து பேசி இருக்கிறாங்களா? இவங்களை போய் என்னைக்கு பொது வேட்பாளரா நிறுத்த போறாங்களாம் அப்படின்னு பேசி இருக்கிறாரு. இந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிற சங்கதிக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு கேட்டார் இல்ல, ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற பன்மைத்துவத்திற்கு எதிரான தேசிய இன அடையாளத்திற்கு எதிரான திட்டங்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் எதிர்த்திருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். இப்ப அவர் சொல்ற மாதிரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே கல்வி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தேசிய கல்விக் கொள்கை, அதன் பிறகு மத சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சிஏஏ, என்பிஆர், என்சிஆர், இப்ப சமீபத்துல ஒன்றிய பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட எஸ்ஐஆர் அப்படின்னு எல்லா நாசக்கார திட்டங்களையும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் கண்டிச்சிருக்கிறாங்க, எதிர்த்து இருக்கிறாங்க, அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க, தேவைப்பட்ட ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் கூட செஞ்சிருக்கிறாங்க. இதற்கான மிக சமீபத்திய ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது தமிழ்நாட்டிலேயே அதை மிக தீவிரமாக கண்டித்து ஆர்ப்பாட்டத்தையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்திய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். இல்லைன்னு அமைச்சர் வன்னியரசால மறுக்க முடியுமா? இப்ப அவரு பட்டியல் போட்டு சொல்றாரு இல்ல, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல், இதையெல்லாம் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் எதிர்த்தாங்களா அப்படின்னு எல்லாம் பட்டியல் போட்டு கேள்வி கேட்கிறாரு இல்ல. எந்த இடத்துல இதையெல்லாம் ஆதரிச்சோம்? அந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இருக்கா? அவருடைய பார்வையில நாங்க இந்த நாசக்கார திட்டங்களை எதிர்க்கல, சரி எதிர்க்கல அப்படின்னா நிச்சயமா ஆதரிச்சிருக்கணும்ல, அதைத்தான் அவர் மறைமுகமா சொல்ல வராரு. அப்ப எந்த இடத்துல அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த இப்படிப்பட்ட நாசகார செயல் திட்டங்களை எல்லாம் ஆதரிச்சிருக்கிறாங்க? எடுத்து காட்டட்டுமே. துணிவு இருக்கா? தைரியம் இருக்கா? அமைச்சரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் அவதூறு பரப்பலாமா? பொய் பேசலாமா?
கடந்த 15 ஆண்டுகால ஒன்றிய பாஜக ஆட்சியில் அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும், ஒவ்வொரு அறிவிப்பையும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் எதிர்த்து நின்று இருக்கிறாங்க, எதிர்த்து பேசி இருக்கிறாங்க. ஏன்பா எல்லாத்தையும் ஒரே நாடு அப்படின்னு கொண்டு வரையே, அதே மாதிரி இந்த நாட்டுல இனி லட்சக்கணக்கான சாதிகள் கிடையாது, எல்லாருமே ஒரே சாதி தான், எல்லாருக்கும் ஒரே சுடுகாடு தான் அப்படின்னு உன்னால கொண்டு வர முடியுமான்னு அண்ணன் சீமான் கேட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு நிகழ்ச்சி மேடை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அண்ணன் சீமானை நோக்கி நெறியாளர் கேள்வி கேட்கிறாரு. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர எல்லா திட்டத்தையும் நீங்க எதிர்க்கிறீங்களே, ஒரு விஷயத்துல கூட நீங்க அவங்கள ஆதரிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் விளையாட்டா சொன்னாரு, ஓ நிச்சயமா ஆதரிப்பனே, மோடியையும் பாஜகவையும் பதவி விலக சொல்லுங்க, கட்டாயம் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த அளவிற்கு பாஜகவோட ஒவ்வொரு நகர்வையும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் எதிர்த்து இருக்கிறாங்க. தேர்தலையே போட்டி போடாம இன்றைக்கு இந்தியாவின் முக்கியமான அமைச்சர்களாக ஆகி இருக்கின்ற நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் எதிர்த்து இருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அது எப்படி மக்களையே சந்திக்காத ஒருத்தர் இந்த நாட்டோட நிதி அமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் ஆகலாம், இது தவறு அப்படின்னு இந்த தமிழ்நாட்டிலேயே கண்டித்து பேசிய ஒரே நபர், ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். திருமாவளவனோ வன்னி அரசோ ஏதாச்சும் ஒரு இடத்துல இதை பத்தி பேசி இருக்கிறாங்களா? எப்படிங்க நீங்க மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கல, மக்கள் கிட்ட இருந்து ஒரு ஓட்டு கூட வாங்கல, நீங்களாம் எப்படி இந்த நாட்டோட நிதி அமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் ஆகலாம் அப்படின்னு என்னைக்காச்சும் வன்னி அரசோ இல்ல அமித்ஷா கிட்ட காலை பின்னிக்கிட்டு வணக்கம் வச்ச அண்ணன் திருமாவளவனோ கேட்டு இருப்பாங்களா, பேசி இருப்பாங்களா? அப்படி ஏதாச்சும் ஒரு நிகழ்வை எடுத்து காட்ட முடியுமா? பாஜகவோட அடிப்படையான கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், தத்துவம் இது எல்லாத்திற்கும் நேர் எதிரான ஒரு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், தத்துவத்தை முன்வைக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால? நான் சொல்லுவேன், பெருமையா சொல்லுவேன், பாஜக இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லாரையுமே இந்து அப்படிங்கிற ஒரே ஒரு குடையின் கீழே அடைக்க பார்க்கறான். தன்னுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை அதன் மூலமாக நிறைவேற்றி கொள்ள பார்க்கறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் நாங்க இந்துக்களே கிடையாது அப்படின்னு ஒரே போடா போடுது. பாஜகவோட அடிப்படை தத்துவத்திற்கே ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் பேசினாங்க. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சங்கிகளும் வி ஆர் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லும் போது தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே கிடையாது, நாங்கள் சைவர்கள், நாங்கள் வைணவர்கள் அப்படின்னு சொன்னது அண்ணன் சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னமும் ஒரு படி மேல போய் சொல்றனே, அப்படியெல்லாம் சொல்றதுக்கு தமிழ்நாட்டிலேயே தைரியம் இருக்கின்ற ஒரே நபர் அண்ணன் சீமான் மட்டும்தான். எதை உங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை தமிழர்கள் யாரும் இந்துக்கள் கிடையாது அப்படின்னு பேச சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க அமைச்சர், நீங்க பேசுங்க பார்க்கலாம். நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்கல்ல தாவேகா, அந்த கட்சியை பேச சொல்லுங்க. அந்த கட்சியோட தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய பேச சொல்லுங்க. திமுகவை பேச சொல்லுங்க, அதிமுகவை பேச சொல்லுங்க, அண்ணாமலையை பேச சொல்லுங்க. யாரும் பேச மாட்டாங்க, அவங்களால பேசவும் முடியாது. ஆனா நாங்க பேசுவோம், நாம் தமிழர் கட்சி பேசும், அண்ணன் சீமான் பேசுவாரு. அதே மாதிரி இந்த நாட்டு மக்களோட பண்பாட்டையும் பன்மைத்துவத்தையும் கெடுக்கிறதுக்காக இந்துத்துவவாதிகள் ஆரிய புராண இதிகாசங்களையும் கட்டுக்கதைகளையும் முன்வைக்கும் போது அதற்கு எதிராக தமிழர்களோட திணை கோட்பாட்டையும் திணை தெய்வங்களையும் முன்வைக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். முருகன் சிவனோட மகன் கிடையாது, விநாயகரோட தம்பி கிடையாது, முருகன் எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது ஆரிய எதிர்ப்பா தெரியல, இது பாஜக எதிர்ப்பா, இந்துத்துவ எதிர்ப்பா அண்ணன் வன்னி அரசுக்கு தெரியலையா? இன்னைக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? தெலுங்கர்களும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற லோக்கல் சங்கிகளும் சேர்ந்துகிட்டு நம்முடைய முருகன், தமிழ் கடவுள் முருகனை ஆட்டைய போட பாக்குறாங்க, திருட பாக்குறாங்க, அவரை வடநாட்டுல பிறந்தவர் அப்படின்னு மாத்த பாக்குறாங்க. அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஆனா உங்களுடைய தலைவர் திருமாவளவன் என்ன பேசி இருக்கிறாரு? முருகனை இங்க சில பேர் முப்பாட்டன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது வழுக்கு பாறையில கால் வைக்கிற மாதிரி வழுக்கி விட்டுடும், கொஞ்சம் பெசகனா கூட அது இந்துத்துவ அரசியல்ல கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு பேசினாரா இல்லையா? இது எல்லாத்தையும் விடுங்க, பாஜக கூட ஒரு காலகட்டத்தில் விசிக கூட்டணியில இருந்துச்சா இல்லையா? மனசாட்சியோட பேசணும். 98 இருந்து 2004 வரைக்குமான காலகட்டத்தில் ஒன்றிய ஆட்சி பொறுப்புல பாஜக இருக்கும் போது திமுக அதன் கூட கூட்டணி வச்சது. அந்த கூட்டணிக்குள்ள விசிக இருந்துச்சு இல்ல? அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியில இருந்துச்சு, அதே கூட்டணியில தானே விசிகாவும் இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு விசிக பாஜக கூட கூட்டணியில இருந்து கொஞ்சம் குழாவுச்சு, அன்னைக்கு தெரியலையா இந்துத்துவ எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு இதெல்லாம்? நீங்க கூட்டணியில இருந்த காலகட்டத்துல தான் ராசா 2002 குஜராத்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான மாபெரும் இனப்படுகொலை நடந்துச்சு.
அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்து கம்பு சுத்துறீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லி கொடுக்குறீங்க பாஜகவை எப்படி எதிர்க்கணும், இந்துத்துவத்தை எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு. கால கொடுமை. அடுத்து நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர் சொல்றாரு, கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் உடைப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவிற்கு நல்லவர்களாகி விட்டார்கள், நண்பர்களாகி விட்டார்கள். அவர்களுடன் ஒரே மேடையில் ஒன்றாக அமர்ந்து கொஞ்சி குழாவ முடிகிறது. 2009 இந்த கூட்டணியை காப்பாற்றிய திருமாவளவன் இன்றைக்கு எதிரியாகி விட்டான் அப்படிங்கிறாரு. அவருக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. சமீப காலமா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ப இல்ல இப்ப கூட கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் நிச்சயமா அதை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும். ஏன்னா அது ஒரு சூழலியல் கேடு. கடலுக்குள்ள கொண்டு போய் நான் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் வைப்பேன் அப்படின்னா அதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? கடலோட அந்த சூழலியலை அது கெடுத்து விட்டுடும், பவள பாறைகளை அது பாதிக்கும். அதனால தான் அன்னைக்கு நாங்க அதை எதிர்த்தோம். ஆனா அதே நேரத்துல உங்களை யாரு வைக்க வேணாம்னு சொன்னது? உங்களோட கட்சி அலுவலகத்துக்குள்ள வைங்க, இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் இடம் பார்த்து வைங்க, கடலுக்குள்ளதான் வைப்பீங்களா அப்படின்னு அன்னைக்கும் இதை தெளிவா எடுத்து சொல்லி தான் எதிர்த்தோம். ஆக பேனா நினைவு சின்னம் வைப்பது ஒரு சூழலியல் கேடு. அதை என்னைக்கு செஞ்சாலும் எதிர்ப்போம், என்னைக்கு செஞ்சாலும் எதிர்ப்போம். சரிங்களா? அதுக்கும் ஒரு திருமண நிகழ்வில் அண்ணன் சீமானும் உதயநிதி ஸ்டாலினும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேசினதையும் முடிச்சு போட்டு பேசுறீங்களே, உங்களை என்னன்னு சொல்றது? உங்களோட வயசுக்கு, உங்களோட அரசியல் அனுபவத்துக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? சரி, ஒரு திருமண நிகழ்வுல அண்ணன் சீமானும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டாங்க, அது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னா, எத்தனையோ திருமண நிகழ்வுகள்ல நீங்களும் தான் அண்ணன் சீமானை சந்திச்சு பேசி இருக்கிறீங்க. எல்லாத்தையும் விட புகழ்பெற்ற ஒரு படம் இருக்கு, ஒரே மாலைக்குள்ள நீங்க 2 பேரும் இருக்கிற மாதிரியான படம். ஒரு பெரிய மாலை, அந்த மாலைய உங்க 2 பேருக்கும் சேர்த்து போட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம்? ஒருவேளை திமுக காரன் நீங்க 2 பேரும் இப்படி கடந்த காலத்துல பல திருமண நிகழ்வுகள்ல சந்திச்சு பேசிக்கிட்டதை வச்சு, இங்க பாருங்க, திருமாவளவன் நம்ம கூடவே கூட்டணியில இருந்துகிட்டு நம்ம எதிர்த்து பேசுகின்ற சீமான் கூட கொஞ்சி குழாவறாரு, இவரு சீமான் கூட ரகசிய கூட்டணியில இருக்கிறாரு அப்படின்னு பேசி இருந்தா என்ன சொல்லி இருப்பீங்க? என்ன பண்ணி இருப்பீங்க? அதுக்கு பேர் என்ன? அவதூறு தானே. அது அவதூறு அப்படின்னா இப்ப நீங்க செஞ்சதுக்கு பேர் என்னன்னா பச்சை அவதூறு. வேற சில சொற்கள் எல்லாம் வருது, ஆனா என்ன பண்றது? பேச முடியல. பேசணும்னு வைங்க, எங்க அண்ணன் எங்களை பிடிச்சி திட்டுவாரு. அடுத்து என்ன சொன்னீங்க? விசிக வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த போகுது, மாநில உரிமைகளை மாநில சுயாட்சியாக முன்வைக்கின்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு தமிழ் தேசியத்தை விசிக முன்னெடுக்குது அப்படிங்கிறீங்க. அப்புறம் இதையத்தானே நாங்க சொன்னோம், இதையத்தானே இத்தனை ஆண்டுகளாக நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் வந்து இது போலி தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் அப்படின்னா தனித்தமிழ்நாடு கேட்கறது தான் அப்படின்னு பக்கம் பக்கமா பாடம் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து மாநில உரிமைகளை மாநில சுயாட்சியாக முன்வைக்கின்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம் அப்படின்னு பேசுறீங்களே, உங்களுக்கு நாக்கு என்ன? வேணாம், எதையும் கேட்க முடியல. ரெட்டனாக்கான உங்களுக்கு ரெட்டனாக்கா? இப்படி ஒரு பேச்சு பேசும், இப்படி ஒரு பேச்சு பேசுமா? அடுத்து என்ன சொன்னீங்க? சீமானை வந்து பொது வேட்பாளரா நிறுத்த போறாங்க அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு யார் சொன்னது? புதிய தலைமுறை செய்தியில சொன்னாங்க, அதானே? அதானே, ரைட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு விசிக தாவேகா கிட்ட இருந்து 30 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி இருக்கிறாங்க. சோஃபால வச்சு 30 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி இருக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 15 கோடி என்ற விதத்துல 2 சட்டமன்ற உறுப்பினருக்கு மொத்தமாக 30 கோடி ரூபாயை சோஃபால வச்சு வாங்கிக்கிட்டு தான் விசிக தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இது நான் முன்வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? யார் சொன்னதுன்னு கேக்குறீங்களா? செய்தியில நியூஸ்ல சொன்னாங்க. ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு கேட்டு திரு விஜய் அவர்கள் உங்களுடைய கட்சி ஆபீஸுக்கு வந்தாரு இல்ல, அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு புது சோஃபா விசிக அலுவலகத்திற்கு வந்து இறங்குச்சா இல்லையா? நான் நியூஸ்ல பார்த்தேன், வந்து இறங்குச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முன்னாள் கூட்டணி கட்சியை சேர்ந்த இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னாரு, தமிழ்நாட்டுல புஷ்பா படத்துல வர மாதிரியான ஒரு சோஃபா மாடல் ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு. புஷ்பா படத்துல என்ன பண்ணுவாங்க? எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்குறதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்டுக்கும் ஒரு சோஃபா போகும், அந்த சோஃபாவில் கட்டு பணம் இருக்கும். சோ அதே மாதிரி விசிக அலுவலகத்திற்கு வந்த அந்த புது சோஃபாவில் 30 கோடி ரூபாய் பணம் இருந்துச்சு.
நான் நியூஸ்ல பார்த்தேன், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொன்னாரு. அப்ப இதுவும் உண்மையா? சொல்லுங்கண்ணே, இதுவும் உண்மையா? நியூஸ்ல தான் சொன்னாங்க. செய்தியில சொன்ன ஒரு தகவலை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அவதூறு பரப்புறீங்களே, உங்களை என்னன்னு சொல்றது? அண்ணன் சீமான் பொது வேட்பாளர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோ இல்லைன்னா திமுக அதிமுகவோ சொன்னாங்களா? இல்லல்ல. தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் போட்டி போட்டுச்சு. அன்றைக்கு அரசியல் கட்சியாக இருந்த தாவேகாவும் அந்த தேர்தலில் போட்டி போடல. பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவும் அந்த தேர்தலில் போட்டி போடல. அப்படின்னா தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்துகிட்டு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை பொது வேட்பாளரா நிறுத்தினாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? என்ன லாஜிக் இது? என்ன லாஜிக் இது? அண்ணா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். தாவேகா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கத்தை செஞ்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி திமுக கூட ரகசிய கூட்டணியில இருக்கு அப்படிங்கிற அவதூற பரப்பியே தான் நாம் தமிழர் கட்சியை தாவேகா இந்த அளவிற்கு வீழ்த்துச்சு. இப்ப அவங்க உருவாக்கின அந்த கருத்துருவாக்கத்திற்கு நீங்க வலு சேர்க்கிற மாதிரி பேசுறீங்க. பேசி தாவேகா கிட்டையும் விஜய் கிட்டையும் நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு காட்டிக்க பாக்குறீங்க. தெரியாமத்தான் கேட்கிறேன். நீங்க தானே கடந்த காலத்துல சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சீமான் திமுக கூட கூட்டணியில இருக்கிறாரு அப்படிங்கிறீங்க. RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொன்ன விஜய் கூட இப்ப கூட்டணி வச்சு அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கீங்க. என்னதானே உங்க நிலைப்பாடு? என்னதான் உங்க அரசியல்? நான் சொல்லட்டேன் உங்க அரசியல் என்ன அப்படின்னு. யார் யாரெல்லாம் கூட்டணியில இடம் கொடுக்குறாங்களோ, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாங்களோ, அந்த பக்கம் எல்லாம் போய் சேர்ந்துகிட்டு அந்த கட்சிக்கெல்லாம் அடியால் வேலை பார்க்கறது. அதானே உங்க அரசியல். இதெல்லாம் ஒரு அரசியல், இதெல்லாம் ஒரு பேச்சு. தயவு செஞ்சு உங்களோட வயசுக்கும் அரசியல் அனுபவத்திற்கும் முதிர்ச்சிக்கும் ஏத்த மாதிரி பேசுங்க. உங்களுடைய அமைச்சர் வன்னி அரசையும் சொற்களை கவனமா பயன்படுத்த சொல்லுங்க. சரியா? அதுதான் நல்லது. புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.